செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். கொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். என்ற நிகழ்ச்சி 2128 இன்றைய செயல்பாடு அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளே வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டிலியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாகியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ணை நேகவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 88 பகைத்திடம் தேர்தல். பகையினும் பண்பில்லாதது ஒருவர் நகை வேண்டப்பாற்றென்று வில்லரும் பாய்களும் கொள்ளக்க சொல்ல பகை ஏமுற்ற வரையினும் ஏழை தம்மையா பல்லர் பகைகொள்வன் பயனற்பா கொண்டிருக்கும் பண்புடை ஆழம் தமக்கு தங்கிற்று உலகு தன்றுணை என்றால் பகையிரண்டால் தான் ஒருவன் இன்றையா கொல்லற்று என்று தேரிடம் தேராவிடும் மழைமிக்கன் தேரான் பகான் விழல் நோவர்க்க நொந்தது அடியார்க்கு மேவர்க்க மின்மை பயவர் அகத்து வகையின தசை தற்காப்பு வாய்ப்பு பகுக்கம் பட்ட செருக்கு இல்லாதாக முள்பரம் கொள்க கலையினர் கை கொள்ளும் காலத்தை எடுத்து உயிர் போல் அதன் மன்ற சேர்ப்பது. நன்றி அக்கா. அடுத்ததாக சுவாதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கத்தின் எய்துவர் இன்மை ஒழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. பொருள்: ஒழுக்கம் இருந்தால் உயர்வை அடைவர், ஒழுக்கம் இழந்தால் பழியை அடைவர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. அடுத்ததாக தர்ஷினி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 20 பயனிலா சொல்லாமை. பல்லாம் முனிய பயனிலா சொல்லுவோம் எல்லா எல்லப்படும்
பயனிலா பல்லாம் சொல்லால் நயின்றா நட்டாக்கம் செய்தேன் தீது பயனிலா என்பது சொல்லக பயனை பரிந்துரைக்கும் முறை பயன்சாரா நன்மை நீங்கும் பயன்சார் பண்பின் பல்லார் அகத்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனிலால் நீர்மை படுத்தான் சரியா. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நிகழ்வு என் குரல் 798 வழங்குமாறு நன்னன்குடி ஔவையம்மா அவர்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்கிறோம். 798. நட்பாராய்தல் தமிழ் குரல் எண் 798. உள்ளற்க உள்ளன் செருகுவ கொள்ளற்க வல்ல ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளம் சிறுகுவ உள்ளற்க அல்லற்கண் ஆற்று அறுப்பார் நட்பு கொள்ளற்க. தம் ஊக்கத்தை குன்றச் செய்ய வல்லவரை எண்ணற்க. துன்ப காலத்தில் நட்டாற்றில் கைவிடுவார் நட்பை கொள்ளற்க. ஆற்றறுப்பார் நட்பு போடலும் உள்ளம் செருகும் செயல் போலும். உள்ளம் திருமையடைய தக்கவற்றை நினையாதிருக்க வேண்டும். எடுக்கண் வந்தபோது அகழ்வாரது நட்பினை கொள்ளாமையும் வேண்டும். உள்ளற்க உள்ளன் திருப்பக்க உள்ளற்க அல்லற்க ஆற்றறுப்பார் நட்பு. இந்த பொருளையும் பொருளுக்கு மகிழ்ச்சியம்மா. இனி வரலாற்றில் என்று இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள் இதே நாளில் 1016ஆம் ஆண்டு எட்மண்ட் ஐன்ஸ்டைன் இங்கிலாந்து மன்னராக முடிசூடினார். 1635ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது அரசு பள்ளி போஸ்டன் லத்தீன் பள்ளி மாசோட்ஸ் மாநிலத்தில் பாஸ்டன் நகரில் தொடங்கப்பட்டது. 1639ஆம் ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை மாகாணத்தில் அமைக்கப்பட்டது. 1655ஆம் ஆண்டு ஆங்கில ஜப்பானிய போரின் போது சாந்தோம் டொமிங்கா மீதான தாக்குதல் தொடங்கியது. எனினும் 7 நாட்களில் இது தோல்வியடைந்தது. 1660ஆம் ஆண்டு ஸ்வீடன் மற்றும் போலாந்து ஆகியவற்றுக்கிடையே ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் தொடர்பாக உடன்பாடு ஏற்பட்டது. 1661ஆம் ஆண்டு 2ஆம் சார்லஸ் இங்கிலாந்து மன்னராக வெஸ்ட்மின்ஸ்டரில் முடிசூடினார். 1867ஆம் ஆண்டு சக்கரம் ஒன்றில் படங்களை சொருகி தொடர்படமாக காட்டக்கூடிய சோயிட்ரோப் என்ற கருவிக்கான காப்புரிமத்தை வில்லியம் லிங்கன் என்பவர் பெற்றார். 1879ஆம் ஆண்டு நோட்ரு டேம் பல்கலைக்கழகத்தின் கட்டடம் ஒன்று தீயில் எரிந்து சேதமடைந்தது. 1905ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் முதலில் தானுந்து கொண்டு வரப்பட்டது. 1932ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் 153 ஆண்டுகள் பழமையான டி ஆர்ட்ரியான் என்ற காற்றாலை தீயில் எரிந்து அடைந்தது. 1940ஆம் ஆண்டு மிசிசிபியில் நார்த்செட்ஸ் என்ற இடத்தில் 21 தீப்பற்றியில் 198 பேர் உயிரிழந்தனர். 1966ஆம் ஆண்டு முதலாம் உலக தமிழாராய்ச்சி மாநாடு கோலாலம்பூரில் நிறைவடைந்தது. 1967ஆம் ஆண்டு சோவியத்தின் சோயூஸ் 1 விண்கலம் விளாடிமிர் புடின் விண்ணுக்கு ஏவப்பட்டது. 1971ஆம் ஆண்டு வங்கதேச போர் பாகிஸ்தான் ராணுவம் கிழக்கு பாகிஸ்தானில் ஜதிபங்கா என்ற இடத்தில் 3000த்திற்கும் அதிகமான இந்துக்களை கொண்டனர். 1987ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் கனடிகட் மாநிலத்தில் பிரின்ஸ்போர்ட் என்ற இடத்தில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 28 கட்டிட தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 1990ஆம் ஆண்டு நபியா ஐநாவின் 160 உறுப்பு நாடாகவும் பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் 50வது உறுப்பு நாடாகவும் சேர்க்கப்பட்டது. 1993ஆம் ஆண்டு இந்திய அரசியல் கட்சி இந்திய தேசிய லீக் உருவானது. 2005ஆம் ஆண்டு முதலாவது யூடியூப் காணொலி ஜாவேத் என்பவரால் வெளியிடப்பட்டது. இதே நாளில் 1906ஆம் ஆண்டு தமிழக பெரியாரிய அறிஞர் எழுத்தாளர் குத்தூசி குருசாமி பிறந்தார். இதே நாளில் 2 ஆங்கிலேய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் 1616ஆம் ஆண்டு வில்லியம் ஷேக்ஸ்பியரும் 1850ஆம் ஆண்டு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தும் காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
ஐயா ஒளித்தரையில் இருக்கீங்க ஐயா. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்று தேர்தல் நாள். 18 அகவை முடிந்தவர்களெல்லாம் ஒப்போலை செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். பாவேந்தர் பாடலுக்கு வருவோம். காடு காவடி சிந்து மெட்டில பாவேந்தர் எழுதிய பாட்டு. முட்புதர்கள் மொய்த்த தரை எங்கும் எதிர் முட்டு கருங்கற்களும் நெருங்கும். முட்புதர்கள் மொத்த தரை எங்கும் எதிர் முட்டு கருங்கற்களும் நெருங்கும். மக்கள் இட்டடி எடுத்தெடுத்து வைக்கையிலே கால்களில் நடுங்கும். முட்புதர்கள் மொத்த தரை எங்கும் எதிர் முட்டு கருங்கற்களும் நெருங்கும். மக்கள் இட்டடி எடுத்தெடுத்து வைக்கையிலே கால்களில் நடுங்கும். கிட்டி மரவேர்கள் பல கூடும் அதன் கீழிருந்து பாம்பு விரைந்தோடும். கிட்டி மரவேர்கள் பல கூடும் அதன் கீழிருந்து பாம்பு விரைந்தோடும். மரமட்டை அசை வாழ்மூலியின் குட்டிகள் போய் தாய்ப்புலியை தேடும் பின்வாடும். நீலிலைகளால் விழுதினோடு கொடி நெய்து வைத்தனர் சிலந்தி கூடு. நீள்கிளைகளால் விழுதினோடு கொடி நெய்து வைத்தனர் சிலந்தி கூடு. ஊர் வாழையற்று வேங்கையெல்லாம் வாழ் சுழற்றி பாய வரும். காடு பள்ளம் மேடு காடு பள்ளம் மேடு. கெளோடு கிளம்பி வரும் பன்றி நிலம் கிண்டு கிழங்கெடுத்ததன்றி. கெளோடும் கிளம்பி வரும் பன்றி நிலம் கிண்டு கிழங்கெடுத்ததன்றி. மிகு துளி மட தாப்புள்ள வானிடை ஓர்வான் அடர்ந்தவாறு வன்கிளை மரங்கள் என்ன வீறு. தலை நல்ல தென்னடை சோரிந்ததும் தென்னை மரம் ஊற்றியதும் ஆறு இன்பச்சாறு. தானிடை பெறும் பறவை நோக்கும் அதன் காலிடையே காலிகளை தூக்கும். காலிடை பெறும் பறவை நோக்கும் அது காலிடையே காலிகளை தூக்கும். மற்றும் ஆனினம் சுமந்தபடி ஆரணவே பால் சுரந்து அடையாக்கும். முட்புதர்கள் மொய்த்த தரை எங்கும் எதிர் முட்டு கருங்கற்களும் நெருங்கும். மக்கள் இட்டடி எடுத்தெடுத்து வைக்கையிலே கால்களில் நடுங்கும். நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை சுவாதியாக்கா அவர்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் புரட்சி களம். நிகழ்வு எண் 2128. நாள் 23/4/2026 வியாழன்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் நன்னன்குடி அவ்வை தமிழ் செல்வம் அம்மா அவர்கள். தொலைபேசி துறையில் ஈராண்டு பணி முடித்து அதன் பின்னர் இந்திய வங்கியில் 39 ஆண்டுகள்
பணியாற்றி 2020ஆம் ஆண்டு பணி நிறைவு பெற்றார். பள்ளி கல்லூரி மாணவராக பேச்சு போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார். முத்தமிழறிஞர், கலைஞர், ஆசிரியர் வீரமணி போன்ற ஆன்றோர்களிடம் பரிசு பெற்று சிறப்புக்குரியவர். கலந்துரையாடுவோம் குழு தமிழ்நாடு அமைப்பில் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். பேராசிரியர் நன்னன் அவர்களின் நல்ல உரை எழுத வேண்டுமா என்ற நூலில் பெரியாரை கேளுங்கள் என்ற நூலிலிருந்தும் காணொளிகளை தங்கள் அக்கா வேண்மாள் அம்மா அவர்களுடன் இணைந்து நன்னன்குடி தளத்தில் அன்றாட பதிவிட்டு வருகிறார். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புரட்சி கவிஞரும் பேரறிஞரும். அம்மா, தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா, வாருங்களம். பெரும் உரிமையை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை ஆளுபவர்கள் யார் என்பதை நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த பெரு வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தியிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்வை தொடங்கலாம். இந்த அமைப்பு கலந்துரையாடுவோம் பேரவை என்ற அமைப்பு கொரோனா என்ற பெருந்தொற்று காலத்திலே நாம் எல்லாம் வீட்டிலே முடங்கி இருந்த போது நம்ம எல்லாம் இணைத்து அறிவூட்டுகிற ஒரு நிகழ்வாக இதை தொடங்கி கலந்துரையாடுவோம் குழுவாக தொடங்கி பேரவையாக வளர்ந்து இன்று 2000 நிகழ்வுகளை கடந்து அதை விழாவையும் கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் வித்திட்ட தமிழ் இயலன் இன்று அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஐயா காமராசு. நாள்தோறும் இணைந்து அருமையான கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார் நீதியரசர் ஐயா அவர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்விலே குழந்தைகள் அருமையாக ஒருங்கிணைத்து சிறப்பாக சுவாதி அவர்களையும் குணமதியும் இணையாக ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய மேலும் இணைந்திருக்கிற திருமிகு அன்னபூர்ணி அம்மாள், விஜயகுமாரி, திரு முருகேச பாண்டியன் போன்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய உரை புரட்சி கவிஞரும் பேரறிஞரும் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து விளைகிறேன். தந்தை பெரியார் என்கிற அந்த பகுத்தறிவு தன்மான கொண்ட கொடியில் பூத்த இரு மலர்கள் என்று சொல்லலாம். அறிஞர் அண்ணா அவர்களையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடிப்படையிலே இருவரும் தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டனர். அந்த செயல்படுகிற முறைகளில் சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கக்கூடும். இருந்தாலும் அவர்கள் அடிப்படையிலே ஒருவரை ஒருவர் எப்படி மதித்தார்கள், நாட்டுக்காக சிறப்பாக தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக அவர்கள் எப்படி உழைத்தார்கள், தங்களுடைய கருத்துக்களை எவ்வளவு ஆழமாக இங்கே விதைத்தார்கள், தன்மானம் மிக்க பகுத்தறிவு மிக்க மக்களாக மக்களை மக்களாக வாழ வைப்பதிலே பெருந்தொண்டாற்றினார்கள் என்ற வகையில் பேசலாம் என்று விரும்புகிறேன். முதல் கருத்தாக தந்தை பெரியாரை பற்றி அண்ணா எத்தகைய கருத்தை கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். பெரியார் ஒரு சகாப்தம் என்று ஒரு நூல் இருக்கிறது. சுயமரியாதை பிரச்சாரர் வெளியிட்ட அதிலே ஒரு பக்தி, நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தான். இப்போது நான்
நான் உள்ள வயதில் அவர் இருந்தார். பேர் ஞாபகத்துல பரவாயில்ல. பெரியார் ஒரு சகாப்தம் என்ற நூலிலே பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனின் வெளியீடான இந்த நூலிலே ஒரு பகுதி, தமிழன் வரலாற்றில் முக்கிய கட்டம். நான் கண்டதும் கொண்டதும் அந்த ஒரே தலைவரைத்தான். இப்போது நான் உள்ள வயதில் அவர் இருந்தார். நான் அவருடன் இணைந்த போது 30 ஆண்டுகளுக்கு முன், அதற்கு முன் 30 ஆண்டுகள் அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த ஆண்டுகள் தமிழரின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஆண்டுகள். திடுக்கிட வைக்கிறாரே, திகைப்பாக இருக்கிறதே, எரிச்சல் என்று கூறியும் விட்டு வைக்க கூடாது, ஒழித்து கட்டியாக வேண்டும், நானே தீர்த்து கட்டுகிறேன் என்று மிரட்டியும் தமிழகத்தில் உள்ளோரில் பலர் பேசினர், ஏசினர், பகைத்தனர், எதிர்த்தனர், ஏளனம் செய்தனர், மறுப்பு உரைத்தனர். ஆனால் அவர் பேச்சை கேட்ட வண்ணம் இருந்தனர். மூலையில் நின்றாகிலும் மறைந்திருந்தாகிலும் அந்த பேச்சு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தபடி இருந்தது. எதிர்த்தவர்கள், ஏளனம் புரிந்தவர்கள், ஏனோதானோ என்று இருந்தவர்கள் தத்தமது நிலை தன்னாலே மாறிடக் கண்டனர். கொதித்தவர் அடங்கினர், மிரட்டினோர் பணிந்தனர், அலட்சியம் செய்தோர் அக்கறை காட்டினர். அவருடைய பேச்சோ அது தங்கு தடையின்றி வேகம் குறையில்லாமல் பாய்ந்தோடி வந்தது. மலைகளை துளைத்துக் கொண்டு, கற்களை உருட்டி கொண்டு, காடுகளை கனிவளம் பெறச் செய்து கொண்டு, ஓசை நயத்துடன் ஒய்யார நடையுடன் அங்கே பேசுகிறார், இங்கே பேசுகிறார், அதை குறித்து பேசுகிறார், இது குறித்து பேசுகிறார் என்று தமிழகம் அந்த 50 ஆண்டுகளாக கூறி வருகிறது என்று கூறுகிறார். அவருடைய அந்த முழு நூலுமே தந்தை பெரியார் அவர்களுடைய பிழிவாக இருந்தது. அதே போல முரண்பட்டு அவர் வந்த போதும், திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்கிய போதும் அவர் பெரியார் அவர்களைத்தான் தலைவராக கொண்டிருந்தார். தன்னுடைய திமுக கழகத்திற்கு தலைவர் நாற்காலி காலியாக இருக்கும், அது பெரியார் தான் தலைவர், நான் பொதுச் செயலராக தான் இருந்து பணியாற்றுவேன் என்று சொல்லி இறுதி வரை அந்த நிலையிலே இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதே போல பாவேந்தர் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி சொல்லுகிறார், பெரியாரை பின்பற்று என்று. பெரியாரிடத்தில் பிழை செய்யாதே, பெரியாரிடத்தில் பிழை செய்தவர்கள் வாழ்கின்றனர் என்றெண்ணுதல் மடமை, அவர்கள் வாழ்கிலர், மாய்கின்றார்கள். பெரியார் தம்மை பின்பற்ற வேண்டும், பெரியார் தம்மை பின்பற்றுகின்றவர் மாய்கின்றனரா என எண்ணுதல் மடமை, அவர்கள் மாய்கிலார், வாழ்கின்றனர். சாக வேண்டிய தமிழர் சாகிலர், வீழ வேண்டிய தமிழர் வீழ்கிறர். வளர வேண்டிய தமிழகம் வறண்டிலது, காரணம் பெரியார் கண்காணிப்பே. அன்னார் நினைப்பெல்லாம் தமிழர்க்கேயாம், உரைப்பன தமிழர் குருதி பயப்பன, அவர்தாம் தமிழருக்கு. முதியோர் ஆற்றலை தாண்டி நீ எங்கே ஓடி எது பெற முடியும்? மலையுச்சி கப்பால் பிளத்தின் கீழ்ப்படி. புகழ் வேண்டாமா உனக்கு, மிக மிக அறம் வேண்டாமா உனக்கு? நிரம்பல கூறி தமிழரை கொள்வார், குதிகால் நரம்பை வெட்டுதல் நல்ல தொண்டல்லவா? ஏன் செய்ய வேண்டும் இதற்கெல்லாம்?
வரிகள். இப்படி பெரியார் அவர்களை எப்படி அவர்கள் முழுமையாக அவருடைய நெறியை ஏற்றுக்கொண்டு அந்த நெறியிலே வாழ்ந்தார்கள், அதை மற்றவர்களையும் அந்த வழியிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பதை இந்த நாடு அறியும். அதே போல தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை என்று சொல்லலாம், அவர் வழி பின் சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கலாம். அண்ணாவை பற்றி பெரியார் அவர்கள் சொன்னது, சுயமரியாதை இயக்க வளர்ச்சிக்கு அண்ணா அவர்களின் பிரச்சாரம் பெரிதும் பயன்பட்டது. நானும் அவரும் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போவது வழக்கம். பலவற்றில் அவர்கள்தான் முன்னால் பேசுவார், அவருக்கு அடுத்து நான் பேச வேண்டி இருக்கும். அப்போது அண்ணாதுரை நான் எது சொல்ல வேண்டும் என்று நினைத்தனோ அதையெல்லாம் அவரே சொல்லிவிட்டாராதலால் நானும் அதை பற்றி பேசி உங்கள் சிந்தனையை குழப்ப விரும்பவில்லை என்று சொல்லி பேசாமலே இருந்து விடுவேன். அண்ணாதுரை அவர்கள் அவ்வளவு விளக்கமாக மக்கள் மனதில் பதியும்படி, மக்கள் அதை பற்றி சிறிது நேரமாவது சிந்திக்கும்படியாக பேசி மக்களை தன் பக்கம் ஈர்த்து விடுவார். அதில் நாம் பேசினால் மனம் வேறு பக்கம் மாறிவிடுமோ என்று பேசாமல் இருந்து விடுவேன். யாராலும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஆதாரங்களோடு எழுதுவார். திராவிட நாடு என்கிற பத்திரிகையில் பல கட்டுரைகள், பகுத்தறிவு சம்பந்தமானவைகள் எழுதியிருக்கிறார். ஏதோ காரணமாக நம்மை விட்டு விலக நேர்ந்தாலும் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்து நம்மை விட தீவிரமாக பிரச்சாரம் செய்வதாகவும், திராவிடர் கழகமும் திமுக கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி என்றும் சொல்லி பிரச்சாரம் செய்தார். விடுதலை இயக்கத்திலே தந்தை பெரியார் அவர்கள் அண்ணா பற்றி பாடி இருக்கிறார்கள் என்றாலும் அதோடு மூட நம்பிக்கை கருத்துக்களையும் கலந்திருக்கின்றன. அவர்கள் வீட்டிலிருந்து சொன்னார்களே தவிர வெளியில் வந்து தொண்டு செய்யவில்லை. இந்நாட்டில் பாரதிதாசனை போன்றவர்களை ஏன் பாராட்டுகிறோம் என்றால், துணிந்து வெளியே வந்து கருத்துக்களை எடுத்துரைக்க. நேற்று நாம் ராமனையும் கந்தனையும் செருப்பாலடி என்று சொன்னோம். 40 வருடங்களுக்கு முன்பே அவர் ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை நடராசனையும் வீரங்கி வைத்து பிளந்தெறிய வேண்டும் என்று பாடியிருக்கிறார். செருப்பால் அடித்தால் கடவுள் உருவம் இருக்கும், அந்த உருவமே தெரியாத வகையிலே வீரங்கி வைத்து உடைத்தெறிய வேண்டும் என்கிறார். இல்லை என்பான் யாரடா, தில்லையிலே வந்து பாரடா என்று எவனோ ஒரு ஆத்திகன் பாடினான். அதற்கு பதிலாக இல்லை என்பேன் நானடா, அத்தில்லையை கண்டு தானடா என்று துணிந்து பதில் சொன்னார். நம் நாட்டில் புலவர்கள் பலர் இருக்கின்றனர் என்றாலும் அவர்களையெல்லாம் வயிற்று பிழைப்புக்காக புலவர்களாக இருக்கிறார்களே தவிர தங்கள் கருத்துக்களை, புதுமை கருத்துக்களை எடுத்துச் சொல்வது கிடையாது. நாடு முற்றும் கோயில்கள் ஆவதற்கு சாத்திரங்கள் சம்மதிக்கும், பள்ளிகள் வைத்து அறிவை வளர்க்க சாத்திரங்கள் இடம் தராது என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம்மவர் கோயில் கட்டுவதைத்தான் செயற்கரிய பெரிய தர்மமாக கருதி கோயில்களை கட்டி நம் மக்களையே மடையர்களாக்கும்படி செய்துவிட்டனர் என்று உரைத்தார்கள். இப்படி 20/5/71 அன்று மாயூரம் பக்தறிவாளர் கழகத்தின் சார்பிலே பாவேந்தர் பாரதிதாசன் விழா நடைபெற்றது. அதிலே ஐயா பேசியிருக்கிறார். இப்படி ஒருவருக்கு ஒருவர் எப்படி இந்த கருத்துக்களாலே இணைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதெல்லாம் உணர முடிகிறது. அடிப்படையான சில கருத்துக்களிலே எப்படி இருவரும் ஒத்திருக்கின்றனர் அல்லது கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றனர்
இருவருடைய நிலை எத்தகையது என்பதையெல்லாம் நான் புரிந்து கொண்ட வகையிலே சொல்ல விரும்புகிறேன். கல்வி எவ்வளவு அடிப்படையானது பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அவர் இன்டர்மீடியட் என்று சொல்லுவோம், இப்ப புகுமுக வகுப்பு அது படித்து கொண்டிருந்த காலத்துல அவருடைய தந்தை மணவழக்கனார் என்கிற கல்யாண சுந்தரம் அவருடைய வீட்டுக்கு கவிஞர் வருகிறார். அப்போது தம்பி என்ன படிக்கிறே என்று கேட்டபோது புகுமுக வகுப்பு என்று சொன்ன உடனே நல்லா படிக்கணும், அவங்க நம்ம பிள்ளைங்களும் படிக்க முடியுங்கிறத நீ நிறுவனம் என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படை அதுதான் கருத்து. நம்ம வீட்டு குழந்தைகளும் நல்லா படிக்கணும், படிப்பு வராது அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறது அந்த கேட்ட மாத்திரத்துல அவங்களுடைய எண்ணம் அப்படிதான் வெளிப்படுத்தும். பிறகு இன்னொரு விழாவிலே அவருடைய நினைவேந்தல் விழாவிலே பேராசிரியர் அவர்களும் பேசுகிறார். அப்போ 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது இவரும் பேசுகிறார். இப்போ தங்கு தடை இல்லாமல் பேசுகிறார் பேராசிரியர். இவர் பேசி முடித்த பிறகு புரட்சி கவி பேசுகிறார். அப்போ இங்க சிதம்பரத்துல அது நடக்கிறது. அப்ப அருகில இருந்த சீர்காழியிலே தான் சொல்லுவார்கள், ஞான சம்பந்தர் அப்படி பாடினார், தாளம் தப்பாமல் அவ்வளவு அருமையாக பாடினார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவரு கடவுள் அருளால் பாடினார் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போது அன்பழகன் பேசினாரே, அவர் எப்படி பேசினார்? நீங்க அப்படின்னு கேட்பீங்களா என்று கேட்கிறார். அது அந்த பார்ப்பன மொழியிலே கூட கேட்கிறார். அப்ப அதை உணர்த்த வேண்டும். திறமையாளர்கள் அவர்களுடைய திறமையினாலே அறிவினாலே வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள், புகழ் பெறுகிறார்கள் என்பதுதான் உண்மையை தவிர கடவுள் அருளால் என்பது இல்லை என்று அப்படி அந்த அடிப்படையான அறிவு சார்ந்து அவர்களுடைய சிந்தனைகள் செய்கின்றன. அந்த ஒரு கட்டத்திலும் அதுதான் அப்படித்தான் அவர்கள் வெளியிட்டும் கொண்டிருக்கிறார். பலரும் அறிந்தது, கலைஞர் அவர்கள் முதல்ல அந்த இளமை பலி என்ற கட்டுரை எழுதியிருப்பார். திருவாரூருக்கு ஒரு கூட்டத்திலே பேசுவதற்காக வந்திருக்கிற அண்ணா அவர்கள் இதை எழுதிய யார் என்று கேட்கிறார். பேரை கருணாநிதி என்று சொன்ன உடனே அழைத்து வர சொல்கிறார்கள். இவ்வளவு சிறியதுன்னா எழுதினான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம், முதலில் நீ படி, நன்றாக படி என்றுதான் அவருக்கு அறிவுரை கூறுவார். எனவே அந்த கல்வி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். குறிப்பாக நம்முடைய திராவிட மக்கள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும் என்பதைத்தான் அப்படித்தான் எல்லோருக்கும் கல்வி போய் சேர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்று இறுதி வரை முயன்றார். ஒரு முறை ஏதோ வழக்குக்காக இவர் போகும்போது பின்னாலேயே நிறைய ஒரு 20 வழக்கறிஞர்கள் வந்த உடனே இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டோடனே, எல்லாம் உங்களுக்காக வந்திருக்கிறோம். ஓ, நம்ம பிள்ளைங்க இவ்வளவு பேர் வழக்கறிஞர்கள் இருக்காங்களா அப்படின்னு பெரியார் கேட்கிறார். அப்ப அவங்களுடைய மகிழ்ச்சி என்பது எனக்காக வாதாடைத்தவர், இவ்வளவு வழக்கறிஞர்கள் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு தான் வெளிப்படுது. இத்தகையவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அந்த 7 எடுத்தேன் கவி ஒன்று எழுதினார் அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதுல கூட இவ்வளவு சிறப்பு இயற்கையில இருக்கு, அதுல பாடக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர் ஒரு பாவேந்தர். ஆனால் இன்னலிலே தமிழ் மக்கள் இருக்கும்போது நான் எப்படி இதையெல்லாம் பாடுவது, இயற்கையை எப்படி பாடுவது? இந்த தமிழ் மக்கள் எல்லாம் நல்ல கல்வியை பெற்ற பிறகுதான் நான் இதெல்லாம் பாட வேண்டும், முதன்மை அதற்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல இந்த திராவிட நாடு என்பதிலே அண்ணா அவர்கள் அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். அந்த பிரிவினை என்பதை திராவிட ஒன்றுதான்,
தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னாலும் திராவிட நாடு என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதான். அந்த சீன படையெடுப்பின் போது அதை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறார். நீங்க வீடு இருந்தால் தானே ஓடு மாற்றிக் கொள்ள முடியும். முதல்ல இந்திய நாடு என்கிற அந்த வீட்டை காக்க வேண்டும். அதற்கு இப்போது இந்த பிரிவினை பற்றி பேச வேண்டிய தேவை இல்லை என்பதாக அதை ஒத்தி வைத்துவிட்டு நாட்டு நலன், இந்த ஒன்றியத்தின் நலன்தான் முதன்மையானது என்று அதை முன்னிறுத்தி இதை அதே போலதான் புரட்சி கவிஞர் இந்திய பகுதியில புதுச்சேரியும் இணைக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர் அதை எதிர்க்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால், ஆங்கிலேயன் இருந்த போது என்ன இருந்ததோ அந்த எப்படி இந்த திராவிட மக்களை அடிமைகளாக்குகிறார்களோ அதேதான் தொடர இருக்கிறது. அதே சாவி மட்டும்தான் மாறுது, மற்றபடி அதேதான் தொடர இருக்கிறது. ஆதிக்கம் செலுத்துபவன் வேறொருவனாக இருக்க போகிறான் என்கிற போது அதை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். எனவே அத்தகைய கொள்கை உடையவர் திராவிட நாட்டு பண் என்றெல்லாம் கூட எழுதியிருக்கிறார். திராவிட நாடு வாழ்க வாழ்கவே என்றெல்லாம் இருக்கிறார். அகிலும் தேக்கும் அழியா குன்றம், அழகாய் முற்று குவியும் கடல்கள், முகிலும் செந்நெல்லும் முழங்கு நன்செய் முல்லை காடு மணக்கும் நாடு என்றெல்லாம் அந்த நாட்டின் பெருமையெல்லாம் பேசி, திங்கள் வாழ்க செங்கதிர் வாழ்க, தென்றல் வாழ்க செந்தமிழ் வாழ்க, இங்கு திராவிடர் வாழ்க மிகவே, இன்பம் சூழ்ந்தே எங்கள் நாடு என்று அந்த பாடல் முடிகிறது. இப்படி திராவிட நாட்டை பற்றி அவர் சிறப்பாக கூறுகிறார். தமிழ் மொழி இப்படி எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். தமிழ் மொழியின் சிறப்பை எல்லாம் சொல்லி, இந்த செந்தாமரை காடு புதுப்புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல என்று ஒரு வரி இருக்கும். அதாவது புதுப்புனல்ல செந்தாமரை மலர்கிறது என்றால் உடனே அது வளர்ந்து அந்த நீர்மட்டத்துக்கு தண்டு வளர்ந்து பூ பூக்க வேண்டும். அப்படி புதிதாக கருத்துகள் வரும்போது அதற்கான சொற்களை கொண்டு தமிழில் விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த மொழி என்பதை அந்த ஒற்றை வரியிலே அருமையாக சொல்லி இருப்பாரு புரட்சி கவிஞர். அப்படி அந்த மொழியின் வளம் எத்தகையது. பத்திரிகை துறையிலாகட்டும், கடைகளிலே பெயர் வைப்பதற்காகட்டும், தெருக்களில் பெயர் வைப்பதாம், இதிலெல்லாம் தமிழ் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல பெயரை சூட்ட வேண்டும் இதெல்லாம் சொல்லுகிறார். ஒரு பெண்களை பற்றி எழுதும் போதும் நிறைய அந்த சின்ன வயதிலே திருமணம் செய்வது, பெண் கல்வி தலைவாரி கற்றாள் என்று பெருமை பார்த்தேன். பெண் கல் பெற்று சிறந்து விளங்குவதை கண்டு மகிழ்கிற பெற்றோரை சொல்லி அந்த சிறப்பாக சொல்லுகிறார். கோரிக்கையற்று கிடக்குதனே இங்கு வேரில் பழுத்த பலா என்று இந்த கைம்பெண் கொடுமையை பற்றி சொல்லுகிறார். அதே போல தந்தை பெரியார் அவர்கள் பெண் ஏன் அடிமையானாள் என்று ஒரு நூலாக வெளியிடக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த பெண் உரிமைகளை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் அத்தகைய கருத்துக்களை கொண்டுள்ளார்கள். அதே போலவே பேரறிஞர் அண்ணா அவர்களும் தன்னுடைய புதினங்களில் எல்லாம் அந்த பெண் கதாபாத்திரங்கள் எவ்வளவு சிறப்பாக படைத்திருக்கிறார். இந்த பார்வதி பிஏ என்ற அந்த பெண் அத்தகைய பெண்ணாக படித்திருப்பார். அந்த கைம்பெண் கொடுமையை விட அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பரத்தமை என்ற அந்த கொடுமை அதை பற்றி அவர் பல புதினங்களில் எழுதியிருக்கிறார். வேறு வழி இல்லாமல் அந்த துறையிலே தள்ளப்படுகிறார்கள். அத்தகைய பெண்களின் கொடுமையை பற்றி எல்லாம் அண்ணா அவர்கள் எழுதுகிறார். அதே பெரியார் அவர்கள் கூட அதுக்கு அவ்வளவு முதன்மை கொடுக்கவில்லை.
அதே போல புரட்சி கவிஞரும் அது. ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் அதை மிக சிறப்பாக முன்னெடுத்தார். சுயமரியாதை திருமணம் அதை எப்படி ஏற்றுக்கொண்டு அண்ணா அவர்கள் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே பல புரட்சிகர திருமணங்களை நடத்தி இருக்கிறார். இந்த இயக்கமே அந்த பல நேரங்களில் அத்தகைய திருமண நிகழ்வுகளின் மூலமாக பரப்புரை நடந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார். என்னுடைய அப்பா அம்மாவின் திருமணம் கூட அண்ணா அவர்களை தான் அழைத்திருந்தார்கள். அவர்கள் வர இயலாத சூழலில் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தான் அதை நடத்தி வச்சு. பேராசிரியர்கள் தம்மை விட மூத்தவர்களுக்கு கூட திருமணங்களில வாழ்த்து சொல்லியிருக்கிற அளவுக்கு அவ்வளவு இளம் வயதிலேயே அந்த திருமணங்களை நடத்தி வைத்த பெருமைக்குரியவர். பல ஆண்டுகள் இதுவரை பல குடும்பங்களிலும் ஒரு 3 தலைமுறைகளுக்கு அவர்தான் திருமணம் நடத்தி வைப்பதாக இருந்தார். அது போல அப்பாவும் பல திருமணம், ஒரு 10,000 திருமணங்கள் இருக்கக்கூடும் என்று கருதி இத்தனை திருமணங்களை நடத்திட்டார். அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அந்த நாட்டில் போய் அத்தகைய திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த திருமணத்தை எப்படி நடத்தலாம் என்று அருமையாக புரட்சி கவிஞர் ஒரு எப்படிப்பட்ட திருமணம் முறையை பற்றி சிறப்பாக எழுதியிருப்பார். எப்படி நடத்த வேண்டும் என்று அடுத்தடுத்து எதை அமைக்க வேண்டும் என்று எழுதியிருப்பார். அழைப்புதல் அல்லது வேண்டுகோளால் மனைவீட்டில் குழுமியோர் அவையத்தார் ஆவர். இசை திராவிடர் நாட்டுப்பண். மணமக்கள் அவைக்கு வருதல். முன்மொழிவோர் அவையில் எழுந்து அவை தலைமை தாங்கி இத்திருமணத்தை முடித்து தரும்படி இன்னாரை வேண்டிக் கொள்கிறேன் என்று முன்மொழிதல். அவையத்தாரின் சார்பில் ஒருவர் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று வழிமொழிதல். வழிமொழிந்தோர் அவை தலைவரை அழைத்து சிறப்பு இருக்கையை காட்டுதல். அவை தலைவர் முன்னுரை. திருமணம் நடத்தல். மணப்பெண் இன்னாரை நான் என் வாழ்க்கை துணைவராக கொண்டு வாழ்க்கை நடத்த ஒப்புகிறேன் என்று சொல்லல். மணமகனும் அவ்வாறு சொல்லல். அதன் மேல் இருவரும் மாலை மாற்றுதல், கணையாழி மாற்றுதல், வாழ்க என முழங்குதல். தலைவர் மற்றும் அறிஞர் மணமக்களை வாழ்த்துதல். அவைத்தாருக்கு வெற்றிலை பாக்கு முதலியவை வழங்குதல். இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அருமையாக பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த நடைமுறை முதல் நாளே நீதிமன்றத்தின் மணமகள் மனப்பதிவு செய்து கொள்ளுவதுண்டு. பிறகும் பதிவு அறிவிப்பு செய்து கொள்ளலாம் என்ற கருத்தை சொல்லிட்டு இந்த கருத்தை வைத்தே சுருக்கமாக கவிதை நடையில் இன்று எழுதியுள்ளேன். இங்கு காட்டிய திட்டம் பெரும்பாலும் நடைபெறுகின்றது என்பது தவிர இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துதல் ஆகாது. இதனினும் சுருக்கமான முறையில் நடத்தி கொள்ளலாம். அதனாலே இது புரட்சி திருமணம் என்று முடிக்கிறார். சொல்லும் போது சுயமரியாதை எப்படி நடத்தணும்னு ஒரு திட்டம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது பெரியார் சொல்றாரு, அப்பா அதுவும் ஒரு சடங்காயிடும், நான் அது ஒத்துக்க முடியாது. அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு அவரவர்களுக்கு அறிவின் வழியில சிந்தித்து நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஏதோ ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி அது வகுத்து தந்தது. அதே கொள்கையை அவரும் சொல்றாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த 1.5 ஆண்டு காலம்தான் முதலமைச்சராக ஆண்டாலும் கூட அவருடைய 3 திட்டங்களில் இந்த சுயமரியாதை திருமணத்தை சட்ட அங்கீகாரம் கொடுத்தது. அதுதான் மிக மிக முதன்மையானது. அதுல அந்த நீதியரசர் கூட அதுல கடுமையான அந்த சட்ட கருத்தை சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் செய்துட்டு டையிங் தாலி
என்று இருக்கும்போது அண்டுன்னு சொன்னா தவறு. அப்ப எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் நீ தாலி கட்டி ஆகணுங்கிற பொருள் வந்துடும். அதனால ஆர் என்று இருக்க வேண்டும், அண்டுன்னு இருக்கக்கூடாதுன்னு தந்தை பெரியார் தான் அந்த திருத்தத்தை சொன்னாரு. அதுக்கு இவர் ஆசிரியர் ஐயா கூட சொல்லுவாரு. ஆசிரியர் தான் அதை எடுத்துட்டு போவாரு. நீங்க அண்ணா கிட்ட இருந்து பெரியார் கிட்ட அந்த நீங்க இந்த முன் வடிவை நீங்க ஐயா கிட்ட காட்டிட்டு வாங்கன்னு சொன்னப்ப அவர் எடுத்துட்டு போனப்ப சொல்லுவார், நான் ஒரு டபுள் எம்ஏ, நீங்க ஒரு MABL, நமக்கெல்லாம் தெரியாதது ஐயாக்கு தெரியுது. அதனால அவர் தான் அந்த சுய சிந்தனையாளர், ஒப்பற்ற சுய சிந்தனையாளர்னா இதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி இந்த பெருந்தலைவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் எல்லாம் வியந்து வியந்து பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு 1947, 46 காலத்துல திரைத்துறையில எல்லாம் புரட்சி கவிஞர் அதுலயும் அரசியல் எல்லாம் ஈடுபட்டு அவருடைய பெரும் பொருள் இழப்புகளை எல்லாம் சந்திக்கிறார். இப்ப அவருக்காக நிதி திரட்டி தருகிறார்கள். அந்த ஒரு விழா நடக்கிறது. திரு ராமன் என்பவர் நாமக்கல் செல்லப்பர், திருவாரூர் TN ராமன் முதலியார் உழைப்பாலும் நிகழ்ந்தது. அதுக்காரம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு கவிஞருக்கு பொருள் திரட்டி வழங்குவது என்ற ஒரு நிகழ்வே நடந்ததில்லை. முதலாக புரட்சி கவிஞர் அவர்களுக்கு தான் அத்தகைய அந்த நிகழ்வுல பலரும் கலந்து கொண்டாங்க. இருந்தாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் அதுல கலந்து கொண்டு அவர்கள் அந்த நிதியை கவிஞருக்கு வழங்கியது என்பதனால அந்த நிகழ்ச்சி சிறப்புறுகிறது. அப்போது கூட அவர் 25,000 ரூபாய், 1946 25,000 ரூபாய் என்பது மிக பெரும் தொகை. அப்படி அந்த தொகையை எல்லோரிடமிருந்து திரட்டி அதை அவர்கள் வழங்க, அப்ப இவர் கொடுத்து அவர் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது, அவருடைய கரம் தாழ்ந்து இருக்கக்கூடாது என்று கருதி ஒரு தட்டுல வச்சு ஐயா நீட்டுவதாகவும் அதை கவிஞர் எடுத்துக்கொள்ள சொல்வதாகவும் அதை அமைத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு அதை ஒரு தேர்ல அவர் தேர் போல ஒரு அவரை அழைத்து கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு விழாவாக அவருக்கு பெரும் மதிப்பு சேர்ப்பதாக அந்த விழா அமைந்தது. அரசியல அவருக்கு அவ்வளவு அவர் புதுச்சேரி அரசியலை மட்டுமே பார்த்திருக்கிறார் புரட்சி கவிஞர். அதனால அவருக்கு இங்கே உள்ள நிகழ்வுகள்லாம் அவரால் முடியாது என்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் கவிஞராகத்தான் இருக்க வேண்டும் என்று பெரியார் அவர்களும் கருதுகிறார். கவிஞரா இருக்கணும், இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்லணும், எல்லா ஊர்களுக்கும் நீங்க போகணும், அங்க போய் அதையெல்லாம் கண்டு அதை பற்றி எல்லாம் எழுத வேண்டும், அப்படித்தான் விரும்புகிறாரே தவிர இந்த அரசியலில அவர் நுழைந்து விட்டால் அரசியல் கவிதைகளை மட்டும்தான் எழுதுவீங்க, இப்படி பல்வேறு அறிவார்ந்த கருத்துக்களை உங்களால் சொல்ல இயலாமல் போய்விடும் என்றெல்லாம் சொல்லுவார். ஒரு உரையாடல் இந்த தனித்தமிழ்ல நீங்க எழுதல அப்படின்னு பேராசிரியர் அவர்கள் புரட்சி கவிஞர் கேட்கிறார். ஒரு உணர்ச்சிகளின் வெளிப்பாடு, ஒரு மின்னல் போல ஒரு உணர்ச்சி சொற்கள் வரும்போது வெளிப்படும் போது ஆடை தேடிக்கொண்டிருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி உடனே அப்படி வெளியில வரும். அப்ப அது அந்த ஒரு இசையோடையும் அந்த கருத்தோடையும் தான், அது ரெண்டுத்துக்கு தான் முதன்மை கவிதையில வருமே தவிர பிறகு அது தனித்தமிழ் ஆக்க வேண்டும், நல்ல தமிழ் சொல்லை போட வேண்டும் என்று நினைத்தால் அது ஏதோ ஒண்ணு செய்துட்டு பழுது நீக்குவது போலத்தான் தவிர இயல்பானதாக இருக்காது என்று அவர் சொல்றாரு. அப்ப பேராசிரியர் சொல்றாரு, அப்படின்னா அப்படி உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் தமிழ் மொழிக்கு இல்லை என்று சொல்லுகிறீர்களா என்று கேட்கிறார். அப்படி அந்த உரையாடல் தொடங்குகிறது. அவர் அப்படி
இவரை சமாதானம் செய்வது போல பேசினாலும் கூட அதை உணர்ந்து தமிழ் இயக்கம் என்றே தொடங்கி பிறகு தன்னுடைய ஏற்கனவே எழுதியிருந்த பாக்களிலே கூட அவர் இந்த நல்ல சொற்கள் தமிழ் சொற்களாக மாற்றி இருக்கிறதாக ஒரு நூலே அப்படி வெளியிடப்பட்டது. அப்படி ஒரு கருத்துக்களை பிறருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமும் இருக்கும். அப்படித்தான் அறிஞர் அண்ணா அவர்களும் அப்படி எல்லா தம்பிகளுடைய கருத்துக்களையும் கேட்டுதான் அவர் எந்த முடிவையும் எடுப்பார் என்று சொல்வார்கள். இந்த குணங்களில் எல்லாம் அவர்கள் ஒத்து போகிறார்கள். புரட்சி கவிஞரை ஒரு உணர்ச்சி கவிஞர் என்று சொல்லலாம். சட்டுன்னு ஒருத்தர் அவருக்கு பிடித்திருந்தால், அவருடைய செயல்பாடு பிடித்திருந்தால், அவர் அளவு கடந்த முறையில அவரை போற்றி புகழ்ந்து பேசக்கூடியவர், பாடக்கூடியவர். ஆனா ஒரு கருத்து மாறுபாடு இருந்தா அப்படியே அந்த தூற்றுவதிலும் ஒரு எல்லை இருக்காது, அப்படி தூற்றக்கூடிய. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களும் இரண்டு விதத்திலுமே ஒரு அளவோடுதான் இருந்தார். யாரையும் சட்டுன்னு அவர் தூற்றியோ பேசியே பழக்கமில்லை. அவர் திமுக தொடங்கிய போது தந்தை பெரியார் அவர்களே கடுமையாக திட்டிய போது கூட அவர்தான் நம்முடைய தலைவர், அவருடைய மதிப்புக்கு யாரு எந்த குறைவும் வைக்கக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு தான் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆன உடனே சென்று இதனுடைய அரசே உங்களுக்கு காணிக்கை, நீங்கள் அவ்வப்போது எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அந்த தலைவரிடம் போய் சொன்னவர். அந்த எதிர்கட்சியில இருந்த போது சட்ட எரிப்பு போராட்டம் நடந்த போது அதுக்கு எத்தனை 3 ஆண்டுகள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே விவாதம் நடக்கிறது. அப்போது பெருந்தலைவர் காமராசர் தான் முதலமைச்சர். ஆனால் அவர் அந்த கூட்டத்துக்கு வரல. எங்க அவருக்கு இவரை எதிர்த்து பேசுறதுல நாட்டம் இல்லை. அதனால பக்தவச்சலம் தான் அந்த விவாதத்தை எல்லாம் ஒருங்கிணைச்சு அவர் தான் பேசுறாரு. அப்ப அதுல அண்ணா அவர்கள் எவ்வளவு எடுத்து சொன்னார். அவர் ஏன் சட்டத்தை எரிக்கிறான்னு பேசுங்க, அதுக்கான காரணம் என்ன, அதை களைய முடியுமா என்று ஏன் நீங்கள் பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லிட்டாரு. இத நீங்க போய் சொல்லுங்கன்னா, உங்க தந்தைய மகன் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குல்ல, போய் சொல்லுங்க, நீங்களே போய் சொல்லுங்க. 3 ஆண்டு நீங்க இதை நிறுத்தி வைங்கள், நான் போய் அவரிடம் பேசுகிறேன், நிறுத்தி நிறைவேற்றியே தீருவேன், அதை போய் நீ சொல்லுன்னு சொல்றதுக்கு நான் தேவையில்லை, அவர் ஏடுகளை பார்த்து அவர் தெரிந்து கொள்வார் என்று பேசுகிறார். அந்த சட்டப்பேரவை உரையாடல் அவ்வளவு சிறப்பான அந்த கொள்கை தலைவரை அவர் எப்படி கொண்டாடினார், அந்த கொள்கைகளை சற்றும் பிறகாது அதை நடைமுறைப்படுத்துவதிலே இருவருக்கும் கருத்து வேறுபாடு உண்டே தவிர இருவரும் அப்படி இருந்தாங்க. இதுதான் இந்த எதிரிகளுக்கு பகைவர்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். இங்க பிரிச்சுட்டாங்க அவ்வளவுதான், நம்ம பூந்துடலாம் ஒழிச்சிடலாம்னு அவங்க நினைப்பாங்க. ஆனாலும் பிரிந்திருந்தாலும் இருவரும் தமிழர் நலனிலும் திராவிட நலனிலும் இந்த நாட்டு நலனிலும் மக்களை மக்களாக வாழ வைப்பதிலே மானுட பற்றில எல்லோரும் எப்படி ஒத்த கருத்துடையவர்களாக தொண்டு செய்பவர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடியும். இந்த புரட்சி கவிஞரும் புத்தூசி குருசாமி அவர்கள்லாம் முதல்ல பெரியார் அவர்களை எதிர்த்து சில கருத்துக்களை சொல்லணும்னு சொல்லும் போதெல்லாம் கூட அவர்கள் அப்போல்லாம் அமைதியா தான் இருந்தார். பிறகு ஏதோ ஒரு காலகட்டத்துலதான் அவருக்கு அந்த 49லதான் பிரிஞ்சு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. எப்படி வந்தாலும் எல்லோரும் மீண்டும் அந்த அடிப்படை கருத்திலே எப்படி ஒற்றுமையாக இருந்தார்கள் என்பதை பல்வேறு கருத்துக்களிலும் அந்த நிகழ்வுகளிலும் நாம் உணர முடிகிறது. இத்தகைய ஒரு தொடர்பும் இந்த கொள்கை உறுதியும் எண்ணி எண்ணி வியந்து நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டியது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொரு பகைத்துக் கொண்டு எப்படி அழிந்து போகிறார்கள், அது அழிவது நாம் தான் என்பதை உணராமலேயே அழிந்து போகுது. இதையெல்லாம் பார்த்து நமக்கு அடிப்படை என்ன, நம்முடைய பொதுவான நன்மை, நம்முடைய இனத்தின் நலன்
யாரால் காப்பாற்றப்படும் என்பதையெல்லாம் உணர வேண்டியது இத்தகைய பெரும் தலைவர்களுடைய கொள்கைகளை, அவர்களுடைய நடவடிக்கைகளை, எந்த காலகட்டத்திலும் கொள்கையை இட்டு பிறடாத அவர்களுடைய அந்த உறுதியை பார்க்கும்போது நாமும் அதை சிறிதளவேனும் பின்பற்றினாலும் போதும் மிக அருமையான செழுமையான வாழ்வாங்கு வாழலாம். அத்தகைய வாழ்வு நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்ற விழைவையும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் இந்த கலந்துரையாடும் பேரவைக்கு சிறப்பாக அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி. அம்மாவர்களுக்கு நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்திய அரசர் நடராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். துடன் தயாரிலே இருக்குமாறு திருக்குறள் காமராஜர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ஔவை அம்மா அவர்கள் புரட்சி கவிஞரும் பேரறிஞரும் என்ற தலைப்பில் உரையாற்றியிருக்கிறார்கள். புரட்சி கவிஞர் என்றால் அவருடைய இயற்பெயர் என்ன? பேரறிஞர் என்றால் அவருடைய இயற்பெயர் என்ன? அதை சொல்லாமலேயே, இயற்பெயரை சொல்லாமலேயே புரட்சி கவிஞரும் பேரறிஞரும் என்று தலைப்பை ஔவை அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது திராவிட இயக்கம் செய்த சாதனைகளில் ஒன்று. பெரியார் என்றுதான் சொல்லுவோம், அவர் இயற்பெயரை சொல்லுவதில்லை. கலைஞர் என்றுதான் சொல்லுவோம், அவருடைய இயற்பெயரை சொல்வதில்லை. நாவலர், பேராசிரியர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இப்படி இயற்பெயர் அல்லாத மக்களால் அழைக்கப்பட்ட பெயர்கள் இவை. அப்படி ஆனால் இந்த பெயரை சொன்னவுடன் இன்னார்தான் என்று நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். யாருமே பெரியார் என்றால் அவருடைய அப்பா வச்ச பெயர் என்னன்னு கேட்டதில்லை. கலைஞர் என்றால் அவருடைய இயற்பெயர் என்ன என்று கேட்டதில்லை. அதே போலவேதான் பேராசிரியருக்கோ, நாவலருக்கோ, புரட்சி கவிஞருக்கோ, பேரறிஞருக்கோ அவருடைய பெற்றோரிட்ட பெயர் என்ன என்று யாருமே கேட்கவில்லை. ஆனால் பேரறிஞர் என்றால் அண்ணாதான் என்று தெரியும், CN அண்ணாதுரை தான் என்று தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கிய பெருமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு. அதன் அடிப்படையிலே தான் அம்மா அவர்கள் புரட்சி கவிஞரும் பேரறிஞரும் என்று தலையிட்டிருக்கிறார்கள். அவருடைய உரையிலே புரட்சி கவிஞரும் சரி, பேரறிஞர் அண்ணா அவர்களும் சரி, தந்தை பெரியாரின் கொள்கைகளை எப்படி இந்த சமூகத்திற்கு எடுத்து சென்றார்கள் என்பதை விளக்க புரட்சி கவிஞரின் பாடல்களையும் சொல்லி, பேரறிஞர் அண்ணா அவர்களின் உரையும் சொல்லி விளக்கி இருக்கிறார்கள். அதில் புரட்சி கவிஞர் தனது ஒரு கவிதையிலே சொல்லுகிறார், கேளுங்கள். பெரியார் பெரும்படையில் கடைசி வரிசையில் நிற்கும் வீரனின் கால் செருப்பை துடைக்கும் பணியையாவது செய்யுங்கள், அது செயற்கரிய செயலே என்று புரட்சி கவிஞர் சொல்லுகிறார். பெரியார் படை இல்லை, நீ முன் வரிசையில தான் இருக்கணும்னு இல்லை, கடைசி வரிசையில இருக்கிற ஒரு வீரனுடைய
கால் செருப்ப துடைக்கிற வேலையாவது செய்யு. அந்த செயல் என்பது செயற்கரிய செயல் என்கிறார் புரட்சி கவிஞர். அந்த அளவுக்கு பெரியாருடைய படையின் பெருமையை விளக்கி சொன்னவர் புரட்சி கவிஞர். அடுத்து அம்மா அவர்கள் சொல்லும் பொழுது, திராவிட நாடு பிரிவினை கோரிய திராவிட முன்னேற்ற கழகம் சீன போர் காரணமாக அந்த கோரிக்கையை ஒத்திவைத்தது, கைவிட்டு விட்டது என்று சொன்னார்கள். திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டதற்கு காரணம் சீன போர் வந்தது அல்ல என்பதை அவ்வை அம்மா அவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். 1960களில் ஒன்றிய அரசால் பிரிவினை தடை சட்டம் வந்தது. அப்படி பிரிவினை தடை சட்டம் வந்த பின்பு யாராவது பிரிவினை கோரினால் இந்த மாநிலம் தனியாக பிரிய வேண்டும் என்று பேசினாலோ எழுதினாலோ பிரச்சாரம் செய்தாலோ அவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. அவருடைய சார்ந்திருக்கிற கட்சிக்கு தடை சட்டம். ஒரு அரசியல் கட்சி பிரிவினை கோரிக்கையை எழுப்பினால் அந்த கட்சிக்கு தடை சட்டம் வந்தது. அதோடு மட்டுமல்லாது இந்த பிரிவினையை கோருபவர்கள் தேர்தலில் நிற்பதற்கும் தடை. இப்படிப்பட்ட கொடுமையான சட்டம் வந்ததால் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு பிரிவினை கோரிக்கையை கைவிட்டார். கைவிட்ட போது அவர் சொன்ன வார்த்தை, பிரிவினையைத்தான் கைவிட்டிருக்கோம், அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னார். இதில் கொடுமையான சட்டம் என்று சொன்னேன். ஏனென்றால் அது எப்படி கொடுமையானது என்பதை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். உலகத்திலேயே அமெரிக்கா, ரஷ்யா பேரரசு, வேறு நாடுகளை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய, உலகின் மிகப்பெரிய முதலாளித்துவ நாடு. அதன் அரசியல் சட்டம் என்ன கூறுகிறது என்றால், அங்கேயும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்றுதான் சொல்லுகிறோம். மாநிலங்கள் ஒன்றிணைந்த அமைப்பு. அதில் ஒரு மாநிலம் பிரிந்து போக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அதற்கு பிற மாநிலங்களின் ஒப்புதல் தேவை என்று அந்த நாட்டின் அரசியல் சட்டம் கூறுகிறது. அதாவது அந்த அமெரிக்காவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஒப்புதல் அளித்து விட்டால் ஒரு மாநிலம் பிரிந்து போகலாம். இது மிகப்பெரிய முதலாளித்துவ நாடான அமெரிக்காவின் அரசியல் சட்டம். அடுத்து உலகின் மிகப்பெரிய சர்வாதிகார நாடு என்று வர்ணிக்கப்படும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரிபப்ளிக், USSR என்று சொல்லக்கூடிய ரஷ்ய நாட்டின் அரசியல் சட்டம் என்ன கூறுகிறது என்றால், ஒரு மாநிலம் பிரிந்து போக வேண்டும் என்றால் அந்த மாநில மக்களின் பெரும்பான்மை மக்கள் பிரிவினையை ஆதரித்தால் அந்த மாநிலம் பிரிந்து போக வழி உண்டு என்று மிகப்பெரிய சர்வாதிகார நாடு என்று வர்ணிக்கப்படுகிற ரஷ்ய நாட்டு சட்டம் கூறுகிறது. ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று மார்தட்டிக் கொள்கிறோமே நமது இந்திய பேரரசு, பிரிவினையை பேசினால் பேசிய நபருக்கு 5 ஆண்டு சிறை,
தேசிய கட்சிக்கு தடை, அவர்கள் தேர்தலில் நிற்பதற்கும் தடை. இப்படிப்பட்ட ஜனநாயக விரோதமான முறையில் இந்த சட்டம் இருப்பதால் தான் கொடுமையான சட்டம் என்று நான் வர்ணித்தேன். இன்னும் அதை பற்றி பேசினா நிறைய பேசலாம், வேண்டாம், இதோட நிறுத்திக்குவோம். அம்மையார் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இந்த பிரிவினை தடை சட்டத்தின் காரணமாகத்தான் பிரிவினை கோரிக்கை கைவிடப்பட்டது என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் போதுமானது. அடுத்து, சுயமரியாதை திருமண சட்டம் சட்டப்படி செல்லும் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கொண்டு வந்தார். அதற்கு டிராஃப்ட் பில் என்று சொல்வதே வரைவு சட்டம், அதை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தலைமைச் செயலர் சபாநாயகம் அவர்களிடம்தான் கொடுத்து அனுப்பினார். அவர்தான் பெரியாரிடம் காண்பித்து, அண்ணா அவர்கள் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அவர்கள் உங்களிடம் கருத்து கேட்டார் என்றார். அப்பொழுதுதான் பெரியார் அவர்கள் எனி ஃபார்ம் ஆஃப் மேரேஜ் பை டையிங் தாலி ஆர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்லன்ஸ் என்று இருந்தது. அந்த அண்டு என்ற வார்த்தைக்கு பதில் ஆர் என்ற வார்த்தையை போட்ட இந்த திருத்தம் மட்டும் செய்ய சொல்லுங்கள் என்று அனுப்பினார். சபாநாயகம் அவர்கள், அதாவது தலைமைச் செயலர் அவர்கள் சொன்ன பின்புதான் தலைமைச் செயலரிடம்தான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என்ன சபாநாயகம், நீங்க ஒரு IAS அதிகாரி, நான் 3 MA பட்டதாரி, நமக்கு தெரியாத சங்கதிகள்லாம் பெரியாருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஏனென்றால் அவருடைய சமூக சிந்தனை அப்படிப்பட்டது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். அதனால்தான் அந்த அண்டு என்ற வார்த்தைக்கு எவ்வளவு பொருள் இருக்கிறது, இடையூறு இருக்கிறது என்பதை தந்தை பெரியார் அவர்கள் சமூக பார்வையால் அதை கண்டுபிடித்து சொன்னார் என்பதை அண்ணா கண்டு வியந்தார். இப்படி பேசிக்கொண்டே போகலாம். அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு தருவதற்காக எனது உரையை இத்தோடு முடித்துக்கொண்டு அவை அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற திராவிட சிந்தனை உள்ள சொற்பொழிவுகளை அவ்வை அம்மா அவர்களும் சரி, வேண்மாள் அம்மா அவர்களும் சரி நிறைய இந்த பேரவைக்கு வழங்க வேண்டும். அதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் இருவரும். எனவே அவர்கள் அடிக்கடி இந்த திராவிட இயக்க சிந்தனைகள் பற்றிய உரைகளை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சுவாதி சொல்லுமா? நன்றிங்கய்யா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் அவர்களே அன்பை அழைக்கின்றோம். திரு தயாண்டில் இருக்குமாறு இந்த பிரம்மநாயகம் அவர்களே அன்பு கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். சுவாதி தயார் நிலையில் இருக்கணும் முதல்ல, சரியா? சுவாதி தயார் நிலையில் இருக்கணும். கேட்டார் பிணிக்கும் தகையா வாழ்க்கையாலும் வேட்பு மொழிவதாம் சொல். கேட்பவர்களின் உள்ளத்தை கட்டி போடும் தன்மை உள்ளதாய், அதை கேட்க வாய்ப்பில்லாதவர்களும் கேட்டவர்கள் சொல்ல கேட்டு மகிழும்படியாய் அல்லது பகைவரும் விரும்பும்படியாக சொல்லப்படுவதே சிறந்த சொல்வன்மையாகும். இந்த சொல்வன்மைக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நன்னன்குடி அவ்வை அம்மா அவர்கள் தான். இன்று ஜனநாயக கடமையை முடித்துவிட்டு கொஞ்சம் செவிக்கு உணவு வேணும்னு நான் நினைச்சேன். சரியா இருக்கும், சில தலைப்பில் கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தா, அதே போல இன்று ஒரு சிறந்த உரையை ஐயா சொன்னதை போல அவர் பேர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்குங்கிற மாதிரி
அவங்களுடைய இயற்பெயரை எல்லாம் எடுத்து விட்டு அவர் பெயர் சொன்னால் அவங்க மட்டும்தான் அப்படிங்கிறது இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அது அழியாது. அந்த அளவுக்கு இருக்கிற பெயரை எடுத்துக்கொண்டு 2 தலைவர்களை பற்றி சிறப்பாக பேசினார்கள். அதே போல இந்த வாரம் முழுக்க பாரதிதாசன் வாரம். ஏன்னா அவருடைய நினைவு நாள்லேருந்து பிறந்த நாள் வரைக்கும் வரும். அதனால இந்த இதையும் கருத்தில் கொண்டு அந்த தலைப்பை எடுத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் சொல்லும் போதே சொன்னார்கள், இது மாதிரி நிறைய கோயில்களை கட்டி நிறைய முட்டாள்களை எல்லாம் உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது பெரியார் சொன்னதாகவும் அதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய பரப்புரையிலே மிக தெளிவாக சொன்னதாக அம்மா அவர்கள் சொன்னார்கள். இந்த கருத்தை எல்லாம் சின்ன அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. ஐயா சொன்னது போல மாதம் 2 முறை வேண்மாள் அம்மாவாக இருந்தாலும் சரி, நன்னன்குடி அவ்வை அம்மாவாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ஒதுக்குவேன். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாள் எந்த நாள்னு பார்த்து ஒரு சிறப்பான நாளாக கொடுத்துருது. உடனே பேசிட்டு ஒரு நாள் நான் பேசினேன், ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு. நீங்கள் வேற யாருக்கோ போட்டீங்க போலகுது அப்படின்னு சொன்னாங்க வேண்மாள் அம்மா. இல்லை ஐயான்னே நீங்கள் தான், நன்னன் ஐயாவே நீங்கள் தான், அப்புறம் நான் ஐயான்னு தான் சொல்லி சரியாக தானே போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் அப்புறம் பேசிட்டு அப்புறம் தான் இது மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னேன். சரி, உடனே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, சரின்னுடுவாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடுத்தது அவையம்மா சொல்லுவாங்க, இனிமேல் எங்களுக்கு தான் மண்டி பிச்சுக்கும், உங்கள் வேலை முடிஞ்சுது அப்படின்வாங்க. அடுத்தது என்ன தலைப்பு சொல்லலாம், எப்படி பேசலான்றது எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, ஆனால் சரியாக போட்டுருவாங்க. அந்த நேரத்துக்கு சரியான புகைப்படங்களும் தலைப்புகளையும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய கலந்துரையாடுவோம் பேரவனுடைய தூண்களாக இருக்கிற 2 தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடைசி வரைக்குமே அதை ஒரு நாளைக்கு வர முடியலன்னா கூட அதை இணையத்தில் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு உடனே அதுக்கு உண்டான பதில்களை எல்லாம் போடுவாங்க. நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதை பின்னாடி திருமதி பிச்சம்மாள் இருக்காங்க, அவங்க தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் அது உள்ளே போகிறதில்ல. அதனால் அவங்க மொத்தத்தையும் தொகுத்து வழங்கும் போது அது கேட்கறதுக்கு இனிமையாகவும் இருக்கும். அதே போல் ஐயா அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் இன்னும் நிறைய உள்வாங்கணும் போல இருக்கு. இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு பெரியார் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு 18 வாரம் போடலாம் போல இருக்குது. நீதியரசர்களுடைய உள்ளத்தில் அவ்வளோ இருக்கு. அதனால் நான் கூட இப்போ சென்றேன், ஒரு தம்பி நான் யாருன்னே தெரியாது, திடீர்னு ஓடியாந்து என்கிட்ட சொன்னார், ஐயா இந்த சின்னத்துக்கு போட்டுருங்க அப்படின்னாரு. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருப்பா தம்பி அப்படின்னு. விவசாயம் தான் பண்ணுறாரு அப்படின்னாரு. 30 ஆண்டு காலம் உங்கள் அப்பா மின்சார பில்லு கட்டாமையே விவசாயம் பண்ணி உன்னை படிக்க வச்சு ஆளாக்கினா நீ என்கிட்டே வந்து இந்த சின்னத்துக்கு போடுன்னு கேட்குறியா அப்படின்னு. அவனுக்கு தெரியாது. அவர் பித்தவங்களாம் சொன்னாங்க, டே அவர் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு பேசிட்டு கிராமத்தில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி. அவர் நான் சொன்னேன், என்னடா நேற்று வந்தவர்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஜனநாயக ஆற்றிட்டு நான் அங்கிருந்து தான் வந்தேன். அங்கே தான் ஆரம்பித்தேன். நான் நேரம் இங்கே வந்து என்னுடைய வீட்டாண்டு வந்துட்டேன். ரொம்ப சிறப்பான உரை நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். நல்ல ஒரு ஐயா சொன்னது போல் இருவருமே 2 நாள் மாதத்தில் 2 நாள் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதிலே வல்லவராகிய நீங்கள் நன்றாக அந்த கடமையை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்புக்காக காத்திருப்போம். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திரு பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்று நடக்கின்றோம். திரு தயாநிலை இருக்குமாறு பெரியண்ணன் ஐயா அவர்களே அன்று கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். அழைத்ததற்கு நன்றி. குரலமுது கனியிடை ஏறிய சுளையும் ஊற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்றார் பாவேந்தர். பேரறிஞர் பாவேந்தர் இருவரும் பெரியார் என்ற ஒரு கொடியில் பூத்த 2 மலர்கள்
என்று அழகான ஓமை நயத்தோடு இரு பெரும் ஆளுமைகளை பற்றியும் அவர்களுடைய கருத்துக்களையும் சிறப்பாகவும் அழகாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் எடுத்துரைத்த நன்குடி ஔவையம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பெரியண்ணன் ஐயா அவர்களே அன்பு நினைக்கின்றோம். திரு தயாநிதி இருக்குமாறு நன்கொடை வேண்மான் அம்மா அவர்களே அன்பு கொடுக்கின்றோம். வாருங்கள் ஐயா. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ஐயா புரட்சிகரமான சிந்தனையாளர் ஐயா நன்னன் அவர்களுடன் ஒரு 10 ஆண்டுகள் பழகுகின்ற வாய்ப்பு, உள்ளதை உள்ளபடியே சொல்லுகின்ற ஆற்றல், அது மட்டுமல்ல தொலைக்காட்சியிலே யாருமே இருக்க மாட்டார்கள், தம்பி ஏன் நீ பேசுற அப்படின்னு எதிரில் கேட்டு ஒரு இலக்கணமே வகுத்த பெருந்தகையினுடைய மகளார் அம்மா ஔவை அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். நன்னன்குடி என்ற ஒரு சொல்லுக்கு முன்னாலே ஔவை என்பதை சேர்த்து மிகச் சிறப்பாக சொற்பொழிவாற்றினார்கள். பல வரிகள் என்னுடைய மனத்திலே அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். எல்லை நடராசனையும் ஸ்ரீரங்கநாதனையும் பீரங்கி வைத்து பிளப்பது என்னாலோ என்று பாடிய ஒரு பாடலை சொன்னார்கள். அதுபோல பல பாடல்கள் யார் யாரோ பாடியதை இவர்கள் பாடினார்கள் என்று புத்தகத்துல கூட எழுதிவிட்டார்கள். அது என்ன அப்படின்னா, அந்த சாவினும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதை பாடினவர் யாருன்னா மாவிட்டபுரம் இலங்கை சச்சிதானந்தம் என்பவர் பாடினார். இந்த அமைப்பை பார்த்தா பாரதாசன் கவிதை மாதிரியே இருக்கு. அதனால இப்படி பாரதாசனுடைய கவிதை அமைப்பில் அவர் தான் எழுதியிருப்பார் என்று பலர் எழுதிவிட்டார்கள். ஆகவே இலக்கியத்திலே தவறு வராமல் காக்கின்ற நம்முடைய நன்னன் அவர்கள் மிக அழகாக அதை எடுத்து உரைத்தார்கள். நன்னன் சொல்லியதில் ஒரு சில கருத்துகள் மிகவும் அருமையா இருக்கும். என்னை பாராட்டுங்க அண்ணா, நான் அதை மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன். நான் பாராட்டுறதுலையும் ஒரு தன்மை வேணும். என்ன போய் நல்லா இசையில பாடுவாரு, அவ்வளோ அழகானவர் அப்படின்லாம் சொன்னா எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இலக்கிய புலமை சார்ந்தவர், நல்ல ஆராய்ச்சியாளர்னு சொன்னா மகிழ்ச்சி, உள்ளதான் சொல்லணுமே தவிர சும்மா அடைமொழி கொடுத்து ஏதோ பாராட்ட வேண்டும் என்று பாராட்டினால் அது எனக்கு ஏற்கத்தக்கது இல்லை என்று சொன்னார். அவர் பாரதிதாசன் ஒரு பெரிய கொள்கை உள்ளவர். என்ன சொல்றாருன்னா, எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் எந்த வேலையை செய்தாலும் சரி தமிழை படித்த பிறகுதான் மற்றதை படிக்கணும். ஆனா இன்றைக்கு தமிழகத்துல தமிழே படிக்காமல் தமிழ்நாட்டில பல பேர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். வங்கியெல்லாம் போனா தமிழே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் அன்றைக்கே அவர் சாடினார். ஒரு வரியை சொன்னார், எனக்கு பிடித்தமா இருந்த வரி. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள எந்தமிழ் மக்கள் துயின்று இருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் கலந்ததுவே. என்ன அப்படின்னா, இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். நெஞ்சு தூய்மையா இருக்க வேண்டுமானாலும், நல்ல வீரத்து இருக்க வேண்டுமானாலும் இந்த தமிழ் படிக்க வேண்டும் என்பதை பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார். நம்முடைய நீதியரசர் அவர்கள் சொன்ன பொழுது இந்த பிரிவினை சட்டத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைத்தார். அமெரிக்காவிலே இந்த சட்டத்தை பற்றி அவர்கள் எல்லாம் ஒருங்கு கூடி மற்றவர்கள் ஒத்துக்கொண்டால் அதை செய்கிறார்கள். ரஷ்யாவிலும் அதே முறை உள்ளது. ஆனால் இந்த இந்திய நாட்டிலே பிரிவினை சட்டத்தை சொல்லி ஐயா பெருமைக்குரிய அண்ணாவினுடைய கருத்து ஏற்புடையதாக சிறிது தள்ளி வைத்து விட்டார்கள் என்ற அருமையான கருத்தை எடுத்துரைத்தார். ஐயா நம்முடைய பெருமைக்குரிய திருக்குறள் காமராசர் தலையை வளர்க்க வேண்டும் என்பதிலே பாடுபட்டு அல்லும் பகலும் உழைத்து வருகிறார். அவர் வராருன்னா ஏதாவது ஒரு திருக்குறளை சொல்லுவாரு. அந்த திருக்குறள் ஏற்புடையதாக இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த ஒரு சொல்லும் போது அந்த சொல்ல மறுபடியும் கேட்காத விட்டமே என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு பேச்சு இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்மையாருடைய பேச்சினுடைய அருமையை எடுத்து உரைத்தார்கள். ஐயா பெருமைக்குரிய பிரம்மநாயகம் அவர்கள் டெல்லியிலே இருந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதிகமா பேச மாட்டார். அம்மையார் அவர்களே வாழ்த்தி விட்டு முடித்து விடுவார். அதெல்லாம் எல்லாவற்றையும் சமைக்க நம்முடைய
அதாவது பிச்சம்மாள் என்று சொல்லப்படுகின்ற அன்னபூரணியாங்கன்னா அவங்க குறிப்பெடுத்து நீங்க கேட்குறீங்களோ கேட்கலையோ முழுசும் என்ன பேசுனாங்கன்றத சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் உள்ளவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துதலும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நன்றிங்கய்யா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு நான்குடி வேண்மாள் அம்மா அவர்களே அன்பு நினைக்கின்றோம். திரு தயானிலே இருக்குமாறு விஜயகுமாரி அம்மா அவர்களே அன்பு கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். நன்றி மாசாவி. இன்றைய உரை புரட்சி கவிஞரும் அறிஞர் அண்ணாவும் என்ற தலைப்புல அவை பேசினாங்க. அப்போ ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம ஆசிரியர் வீரமணி அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் என்று சொன்னால் அவர் சொல்வார் எல்லோருமே பாவேந்தர்கள் தான், இவர் புரட்சி கவிஞர், அதனால புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த தலைப்பு புரட்சி கவிஞர்னு அவை கொடுத்திருந்தாங்க. அந்த பெரியாரின் கருத்துக்களை கவிதை வடிவிலே தந்தவர் புரட்சி கவிஞர் அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கைகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்தியவர். ரெண்டு பேருக்கும் அதான் சிறப்பு. ரெண்டு பேருமே தந்தை பெரியாரின் கருத்துக்களை தான் பரப்பினார். ஒருவர் கவிதையாக்கினார், ஒருவர் அதை நடைமுறைப்படுத்தினார். அண்ணா வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தல், இந்த சட்டம் கொண்டு வந்தார் இல்லையா, புரோகித மறுப்பு திருமணம், அதாவது டையிங் தாலி, ஆர் அண்ணா பெரியார் சொன்னார் இல்லையா, ஆர் கார்லண்ட் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த திருத்தம், இப்படி அதை நடைமுறைப்படுத்தும் போது இன்றளவும் நம்ம பெரியார் திடல்ல திருமண மையம் இருக்கிறது. வெளிநாட்டில் வெளி மாநிலங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி புரோகித மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் அதற்கு வந்து ஒப்புதல் கிடைக்காது. அதனால அந்த மாதிரி திருமணங்கள் செய்து கொள்ளுகிறவர்கள் இங்க வந்துடுறாங்களாம். இங்க திருமண நிலையத்துக்கு வந்து நிறைய பேர் செய்து கொள்கிறார்கள். பார்ப்பனர்கள் கூட காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். இங்க வந்து திருமண நிலையத்துல வந்து திருமணம் செய்து கொண்டு அதை பதிவும் செய்கிறார்கள். அந்த மாதிரி வெளி மாநிலத்தவரும் இங்க வருகிறார்கள் என்று சொன்னார். நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் புரோகித மறுப்பு திருமணம் சட்டப்படி செல்லும் என்ற நிலை இருக்கிறது. அதை வந்து கொண்டு வந்தவர் அண்ணா. அதுவரை அண்ணா சொன்னது போல இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற வரை அண்ணாதான் ஆள்கிறார் என்று சொல்வார் இல்லையா, அது உண்மையாக இருக்கிறது. இப்போ அது போல எல்லா அண்ணா கொண்டு வந்த எல்லா திட்டங்களுமே, அவர் வாழ்ந்தது முதலமைச்சர் ஆன பிறகு வாழ்ந்தது 2 ஆண்டுகள் தான். அதற்குள்ள அவர் அவ்வளவையும் நிறைவேற்றி தந்தை பெரியாரின் கொள்கைகள் எல்லாம் நிறைவேற்றி அவர் வந்து சிறப்பாக ஆட்சி செய்தார். அதனாலதான் அவர் அறிஞர் அண்ணா என்று நாம் ஒன்றளவும் போற்றி கொண்டிருக்கிறோம். சிறப்பான உரை வழங்கியமைக்கு அவைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது போல நீதியரசர் அவர்கள் மிக சிறப்பாக எல்லா கருத்துகளையும் அருமையாக அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. எல்லாமே சிறப்பாக இருந்தது. கருத்துகள் சொன்னவர்களும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு விஜயகுமாரி அம்மா அவர்களே அன்பு நினைக்கின்றோம். திரு தயானிலே இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள் அம்மா. விஜயகுமாரி அம்மா. விஜயகுமாரி அம்மா. அம்மா நீங்க ஒளித்தேடியில இருக்கீங்கம்மா. அம்மா நீங்க மியூட்ல இருக்கீங்க, மியூட் எடுங்கம்மா.
குரலமுது ஐயா அன்னபூர்ணியம்மா கூப்பிடுங்க. சரிங்க. வாழ்த்தை வழங்குவதற்கு அடுத்ததாக அன்னபூர்ணியம் அவர்களே அன்பு நினைக்கின்றோம். வாருங்களம்மா. அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் நன்னன்குடி அவ்வை அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு அம்மாவுடைய பேச்சு புரட்சி கவிஞரும் பேரறிஞரும் பற்றி அருமையாக ஆரம்பிச்சாங்க. அதாவது தந்தை பெரியாரோட கருத்துக்களை அண்ணாவும் பாரதிதாசன் அவர்களும் எப்படி இணைந்து இது பண்ணாங்கங்கிறத அருமையாக விளக்கம் சொன்னாங்க. அண்ணா அவர்கள் நான் நேரடியாக எப்போ பார்த்தேன்னா 1965 எனக்கு காஞ்சிபுரத்தில் திருமணம் தூத்துக்குடியில் திருமணம் ஆகி காஞ்சிபுரம் போகும்போது அண்ணா அவர்கள் எங்கள் வீட்டிற்கே வந்திருந்தாங்க. எங்கள் மாமனார் எல்லாம் சந்தித்து அவங்கெல்லாம் பேசினாங்க. அப்போ உனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்காமான்னு கேட்டாங்க. இல்லை சார், 17 வயசு தான் ஆறுது, இன்னும் ஓட்டு போட உரிமை வரல அப்படின்னு சொன்னேன். அப்போ 1965 அது எனக்கு அண்ணாவை பற்றி சொன்ன உடனே எனக்கு அந்த ஞாபகம், பழைய ஞாபகம் வந்ததுமா. அடுத்தது அவன் தந்தை பெரியாரை பற்றி 2 பேரும் அவ்வளோ அருமையாக தங்களுடைய கருத்துக்களை அழகாக சொன்னாங்க. அப்புறம் தமிழர்களுக்காக இருவரும் ரொம்ப பாடுபட்டாங்கங்கிறதையும் அழகாக சொன்னாங்க. அதாவது அண்ணா என்ன சொன்னார்னா, பெரியார் ஒரு பெரிய சகாப்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சுயமரியாதை பிரச்சாரம் செஞ்சாரு, அதை தந்தை பெரியார் அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னாங்க. அடுத்தது அவருடைய பேச்சு எப்போதுமே அண்ணாவோட பேச்சு எப்போதுமே தங்கு தடை இல்லாமல் இருக்கும். அது உண்மைதான். ஏன்னா ஒரு தினம் ஒரு இதில் மீட்டிங்கில் பேசும்போது என்னப்பா தலைப்புன்னு கேட்டாராம். தலைப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க. உடனே அந்த தலைப்பே இல்லைங்கிற தலைப்பில் அவர் அருமையாக பேசினார் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப அந்த மாதிரி ஒரு இது வர்றதுக்கு அந்த மாதிரி அறிஞர்களால் தான் முடியும். அதே மாதிரி பாவேந்தர் பெரியாரை பின்பற்றணுங்கிறத பற்றி அவர் அருமையாக எடுத்து சொன்னாங்க. அடுத்தது பெரியாரின் கண்காணிக்கிறது எப்படின்னா, தமிழர்கள் வீழ மாட்டார்கள், நல்லா இதுவாக உயர்ந்து தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அண்ணா இந்த திராவிட நாடுங்கிற ஒரு பத்திரிகையில் அழகாக வேலை செஞ்சார். அண்ணா இவரை பற்றியும் பெரியாரோடைய சிந்தனை கருத்துக்கள் தான் அதில் அருமையாக இது பண்ணாங்க. சிறந்த இந்த கருத்துக்களால் தான் இருவரும் இணைந்து பெரியாரோடைய இதை பரப்பினாங்க அப்படிங்கிறது அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது பேராசிரியர் அன்பழகன் கூறியதை விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. தமிழ் மக்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எடுத்து சொன்னாங்க. திராவிட நாடு வாழ்க வாழ்க என்ற அந்த பாட்டிலவே நமக்கு நம்மளோட தமிழ்நாட்டினுடைய அருமை நல்லா தெரிகிறது. தமிழ்மொழி எல்லா துறையிலையும் இப்போ சிறந்து விளங்குகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. அயல் நாட்டிலையும் போய் நிறைய தமிழர்கள் வாழ்கிறதுனால அவங்களும் தமிழை பற்றி அழகாக பரப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு நல்ல பெயர் வைக்கணும், தமிழ் பெயராக வைக்கணும், வாயில நுழையாத பெயரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது பெண் குழந்தைகளுக்கு நல்ல பெயரை வைக்கணும். பெண் கல்வியின் முக்கியத்துவம், பெண்களுக்கு எவ்வளோ கல்வி முக்கியத்துவங்கிறத அப்போவே அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. படிப்பு ரொம்ப முக்கியம். என்னை கல்யாணத்துக்கு முன்னால் தான் வெறும் எஸ்எல்சியோடு நிறுத்தினாங்க. ஆனால் நான் கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்தப்புறம் பையன் எம்ஏ எழுதும்போது நான் எம்ஏ எழுதினேன். அதனால் எனக்கு அந்த கல்வியில் ரொம்ப ஆர்வம் உண்டு. வீட்டில் இருந்தே படித்து எழுதி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அதாவது எனக்கு துறைக்கு தேவையான சமூக நலத்துறைக்கு தேவையான படிப்பு சமூக நலத்தை பற்றி அழகாக படித்தேன் நான். ஏன்னா கல்வி எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம உணரணும். அதை அழகாக எடுத்து சொன்னாங்க. அறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமணங்கள், அதாவது பெண் கல்வியில் முக்கியத்துவம், அப்புறம் அந்த கைம்பெண் கொடுமையை பற்றியும் எடுத்து சொன்னாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலேயே நடந்திருக்கு. அதெல்லாம் இப்போ நான் சொன்னால் இன்னும் வருத்தப்படுவாங்க. அதனால் அந்த கைம்பெண் கொடுமையை பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் சுயமரியாதை திருமணங்களை அறிஞர் அண்ணா நடத்தியிருக்காரு
அப்படிங்கிறது அதாவது சட்ட அதிகாரத்தோட அவர் நடத்தினாருங்கிறத எடுத்து சொன்னாங்க. அடுத்தது வந்து திராவிட நாட்டுப்பண் அந்த பாடும்போது ரொம்ப அந்த இதை வச்சு திருமணம் நடந்ததும் அருமை. அப்புறம் 1948 முதலாக புரட்சி கவிஞரும் பொருள் திரட்டி கொடுத்தாங்க. ஏதோ ஒரு இதுவாயிடுச்சு, அதாவது நஷ்டம் ஏற்பட்டதுன்னு பொருள் திரட்டி கொடுத்தாங்க. அப்புறம் புரட்சி கவிஞரை வந்து உணர்ச்சி கவிஞர் என்றும் சொல்லலாம் அப்படின்னாங்க. அண்ணா வந்து யாரையும் துன்புறுத்துற மாதிரி பேச மாட்டாரு. அதாவது அருமையா நல்லா பேசுவாரு. எந்த காலகட்டத்திலும் கொள்கை மாறாம வாழ்ந்தால்தான் நாமும் சிறப்பாக இருக்க முடியுங்கிறத ஆணித்தரமாக எடுத்து சொன்ன அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. காணல் குறைப்பிடம் மூன்றாம் பகுதி போயிருங்க அம்மா. சொற்பொழிவாளர் இவங்களா, அதனால 3ஆம் பகுதி போயிருங்க. சரி, 3ஆம் பகுதி நிகழ்வை பிரதிபா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாய்ப்புகளுக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு எண் 2128. இன்றைய சிறப்பழைப்பாளர் அண்ணன்குடி அவ்வை அம்மா அவர்களுக்கும் கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியல் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியின் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துரை வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரர்களுக்கும் இசைப்பாடல் வழங்குவர்களுக்கும் வரலாற்று செய்திகள் வழங்குவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் நிகழ்ச்சியுடைய அழைப்பிதை பாராட்டு சான்றிதழ் வடிவமைத்து வரும் சாமிலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்று நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. முதல் இன்றைய உரையில அந்த 2 பெரிய வரலாற்று உண்மைகளை வந்து நான் திருத்தி கொண்டேன். நான் வந்து தவறா சொல்லிட்டேன். அதை வந்து நீதியரசர் மூலமாக அந்த தெளிவு பெற்றேன். அது வந்து இந்த வாய்ப்பை வந்து நான் அது பெரிய வாய்ப்பு, அதுதான் சிறப்பு. இந்த தலைப்புல பேசலாம் அப்படின்னு நினைத்த பிறகு அதுக்காக செய்திகளை திரட்டும் போது பல செய்திகளை தெரிந்து கொண்டேன். இப்பதான் ஒரு 4-5 நாள் பேசலாம் போல இருக்கு. அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. எதை விடுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு தவிப்பு இருந்தது. அப்படி ஒரு எல்லாம் பகிர்ந்து கொண்டதுல பெரிய மகிழ்ச்சி. காணல் உரைக்கு அழைக்கல, இருந்தாலும் நான் காணல் உரையாக இதை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சிறப்பு. இனி நாளைய நிகழ்வை பற்றிய ஒரு அறிவிப்பு. நாளையும் பாவேந்தருடைய நாளாக இந்த வாரம் முழுவதும் புரட்சி களம் நாளை நிகழ்வு எண் 2129 நாள் 24 ஏப்ரல் வெள்ளி. நாளைய சிறப்பழைப்பாளர் மீனா திருப்பதி அவர்கள். நாளை அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுவை குயில்களின் புரட்சி கீதம். முதல் பகுதியை ஒருங்கிணைத்த ஈசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குரலமுது அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த பிரதிபா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.